ஒரு தனிநபர் பெரிய கார் நிறுவனத்துக்கு எதிராக போராடி தீர்ப்பு வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஃபோர்ட் நிறுவனம் 29 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷனும் ஒரு புதிய ஃபோர்ட் எண்டோவர் காரும் கொடுக்க நேரிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எதனால இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க, எதற்கு இவ்வளவு பெரிய தொகை காம்பன்சேஷனா கொடுக்கப்பட்டது போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரை சேர்ந்த ஒருவர் ஜிகே ஃபோர்ட் அப்படிங்கிற டீலர்ஷிப்ல 2016ஆம் ஆண்டு புத்தம் புதிய ஃபோர்ட் எண்டோவரை வாங்கியிருக்காரு. அப்போதைக்கு இந்த காரோட விலை கிட்டத்தட்ட 29 லட்சம் ரூபாயா இருந்திருக்கு ஆன் ரோட் பிரைஸ்ல. அந்த சமயத்துல ஃபோர்ட் நிறுவனம் தங்களுடைய கார்களுக்கு 1 லட்சம் கிலோமீட்டர் அல்லது 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்திருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கஸ்டமருக்கு ஃபோர்ட் எண்டோவரை வாங்கின ஒரு சில மாதங்கள்லயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. பல தடவை இந்த கார் வழியிலேயே பிரேக் டவுன் ஆயும் நின்றுருக்கு. சர்வீஸ் சென்டர்லயும் 2-3 முறை இந்த காரை சர்வீஸ் பண்ணி திரும்பவும் ஒப்படைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்குள்ளேயே 4 முறை இது மாதிரி நடந்ததுனால சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த டீலர்ஷிப்ல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனை பெரிதாகி அந்த டீலர்ஷிப்ல இருந்து சர்வீஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு பகிரங்கமா தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிய அந்த கஸ்டமருக்கு அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இந்த விஷயத்தை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. கோர்ட்டு தரப்புல இருந்து ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் மூலியமா இந்த காரை தரவா செக் பண்ணிருக்காங்க. அதுல இந்த கார்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதாகவும் இரு தரப்பு வாதங்களை பார்க்கும்போது கன்சியூமர் சைட்ல தான் நியாயம் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. கஸ்டமருக்கு ஃபேவரா தீர்ப்பு வழங்கியிருக்கிற ஜஸ்டிஸ் கௌதம் சௌத்ரி அப்படிங்கிறவரு பாதிக்கப்பட்ட கஸ்டமருக்கு இந்த ஃபோர்ட் டீலர் புத்தம் புதிய ஃபோர்ட் எண்டோவரை வழங்குமாறும் மேலும் 29,13,064 ரூபாய், அதாவது இவர் ஃபோர்ட் எண்டோவர் வாங்கும் போது இருந்த பிரைஸ காம்பன்சேஷனை அடிஷனலா கொடுக்கணும் அப்படின்னும் மேலும் இந்த 7 ஆண்டுகளுக்கு இந்த தொகையோட இன்ட்ரெஸ்டோட சேர்த்தும் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 25,000 ரூபாய் அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் மற்றும் agonyக்காகவும் 10,000 ரூபாய் அவங்களுடைய வழக்கு சம்பந்தமான செலவுகளுக்காகவும் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஒரு கஸ்டமரா இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருந்தாலும் மூவிங் ஃபார்வர்ட் இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விக்குறியும் இருக்கு. ஃபோர்ட் நிறுவனம் இந்தியா விட்டு எப்போ எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஃபோர்ட் எண்டோவரும் இந்தியன் மார்க்கெட்ல சேல்ல இல்ல. கரண்டா எவரெஸ்ட் அப்படிங்கிற பேர்ல குளோபலா நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் அவைலபிளா இருக்கு. கோர்ட்டோட ஆர்டரை மதிச்சு வெளிநாடுகள்ல இருந்து இந்த காரை இம்போர்ட் பண்ணி தருவாங்களா இல்ல அதற்கு இணையான காம்பன்சேஷனை கொடுப்பாங்களா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் இது மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ் போல்டா முன் வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் போராடி ஜஸ்டிஸ் வாங்கியிருக்கிறது கார் நிறுவனங்களுக்கு ஒரு வேக்கப் காலா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.